அதாவது உறுதியா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை? எந்த சூழ்நிலையா? உபத்திரவத்தில். உபத்திரம் எவ்வளோ பெரிய வேதனை. உபத்திரம் சொல்றது நான் உணர்ந்திருக்கிறேன். கஷ்டம், ஐயோ நம்பவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது எப்படிங்க அப்படின்ற ஒரு நேரத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பைபிள்ல ரோமர் 12 அதிகாரத்தில் 12 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. நம்பிக்கை. அப்ப இதுக்கு எல்லாம் லாஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப இந்த ஜெபத்துல நம்ம இருக்கும்போது தான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும்போது தான் நம்ம பொறுமையா இருக்க முடியும். அப்ப நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏசப்பா, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு மெய்யான ஒரு விடுதலை. நான் பண்ணல ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் மாறணும்னா நீங்க பண்றது ஜெபம்தான். அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நம்ம சொல்லும்போது அவர் நம்ம ஜெபத்தை அங்கீகரிப்பாருங்க. விசுவாசத்தோட, நம்பிக்கையோட ஜெபிங்க.